ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க கிளைமேட்டில் கொளுத்துற வெயிலுக்கு நம்ம உடம்ப நல்லா கூல் பண்ணுற மாதிரி ஒரு கூழு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு கூழு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1.5 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன கப்பு டம்ளரு எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வருங்க. இன்றைக்கி நான் 1.5 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். அப்படியே அதுக்கு டபுளாக 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணியோட அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டு இது 1 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுறலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான அடிக்கனமான பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் நம்ம எடுத்த ராகி மாவுக்கு 5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு ராகினா 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த 1.5 கப்புக்கு 7.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ மெஷர் பண்ண கப்புலேயே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பச்சரிசியை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக பொடிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த அரிசி நமக்கு பொடிச்சு எடுத்ததுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரட்டுங்க. இப்போ நம்மளோட மாவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. 1 ஹவர் தான் ஊற வைக்கணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு கூட மறுநாளும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ராகியை புளிக்க வச்சு செய்யும்போது நமக்கு உடம்பு சூடுலாம் தட்டாதுங்க. மேக்ஸிமம் புளிக்க வச்சு அதை செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசி கூடவே நம்ம ஊற வச்ச மாவையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுறலாங்க. இந்த ராகி கூழ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் மத்து வச்சு நல்லா கை வலிக்க போட்டு கிண்டணுங்கிறதுலாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு ஈஸியாகவே கட்டி தட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கலந்து விட வேணாம். ஏன்னா நமக்கு மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இதை நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிலே இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டோம் இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தலை கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே பாதி நமக்கு வெந்துருச்சுங்கிற ஸ்டேஜ் தான். இப்போ இந்த கையில் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் நமக்கு ஒட்டாமல் வந்தாலே கரெக்டான ஸ்டேஜுங்க. ஒரு வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 மினிட்ஸில் இது ஈஸியாக வெந்துருங்க. இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இதை அப்படியே வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் கூட நைட்டு செஞ்சு மார்னிங் கூட புளிக்க வச்சு குடிக்கலாங்க. இல்லை வேணாம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கூட எடுத்து கரைச்சி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு மீதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து நான் கரைச்சி காமிச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த ராகியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த ராகி கூழ் வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது குடிச்சு பாருங்கள். பாடி நல்லா கூலி ஆகிரும். இப்போ இது கூட தேவையான அளவு மோர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இது நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா இதை ஒன்று சேர நம்மளோட கன்சிஸ்டன்சி தான், குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த ராகிக்குள்ளே சாப்பிடும்போது அதோடய பெனிஃபிட்ஸ் நமக்கு டபுளாக கிடைக்குங்க. பச்சை மிளகாலாம் சாப்பிடுவீங்கன்னு நம்ம அதையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் 2 கப்பு குடித்தா போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த ராகி கூழ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கம்மங்கூழ் ரெசிபி கூட இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.